ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பண்ணாரியிலிருந்து திம்பம் மலைப்பாதை வழியா மைசூருக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ வாங்க போகலாம். பண்ணாரி செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம். என்ட்ரி ஃப்ரீ தான், ஜஸ்ட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா போதும். இந்த திம்பம் மலைப்பாதை வழியாக நம்மளோட பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி நாம் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்க. அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த வீடியோவில் நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரப்போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கிருந்து சரியாக 9 கிலோமீட்டர்ஸில் தாங்க திம்பம் அமைஞ்சிருக்கு. பட் இந்த 9 கிலோமீட்டர்ஸில் டோட்டலி 27 டேஞ்சரஸ் ஹேர்பின் பெண்ட்ஸை நாம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குதுங்க. இப்போ தான் நாம் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் ஏறுறோம். ரீசெண்டாக நாம் தமிழக கர்நாடக எல்லையில் கொள்ளைகால்ங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற திபெத்தி கிராமத்துக்கும் இதே வழியாக தாங்க ட்ராவல் பண்ணணும். அதாவது லாஸ்ட்டு மேலே போயிருந்தோம். அந்த டைமில் சம்மருங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாமே ட்ரையாக இருந்ததுங்க. பட் இந்த டைம் பார்த்தோம்னா நல்ல மழை பெஞ்சு போகிற வழியெல்லாம் நல்லா பசுமையாக இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோவில் இயற்கையோட பசுமையான அழகை ரசிச்சுக்கிட்டே நாம் பயணம் செய்யலாமுங்க. Fly so high, I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Flying, get on board. We're smiling on top of. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு எடுத்தது. எப்பவும் போல் இந்த வருஷமும் தீபாவளியை எல்லாரும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அண்ட் பொங்கலுக்கு 4-டே ட்ரிப் பிளான் பண்ணுவோம். அந்த வகையில் தான் இந்த வருஷமும் இந்த 4-டே ட்ரிப்பை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப்பை நாம் வீட்டில் இருந்து தீபாவளி அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தோம்னா 10:30 ஆகுது. இன்னொரு 10 மினிட்ஸில் நாம் திம்பம் ரீச் பண்ணிடலாங்க. தீபாவளி அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஹாஃபு, அதாவது மதியம் 2 மணி வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதிரி தாங்க இயற்கையோடு இயற்கையாக ரொம்பவுமே சந்தோஷமாக நம்மளோட பயணம் அமைஞ்சது. சரியாக மதியம் 2 மணிக்கு யாருமே எதிர்பாராத விதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தால் தீபாவளியோட செகண்ட் ஹாஃப் அப்படியே தலையில புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படி என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோவில் மேற்கொண்டு பார்க்கலாமுங்க. இப்போ நாம் 27th ஹேர்பின் பெண்ட், அதாவது இந்த திம்பம் மலைப்பாதையோட லாஸ்ட் ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணுறோங்க. இந்த 27 ஹேர்பின் பெண்ட்ஸையும் கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. வர வழியிலையுமே ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க. பட் அது எல்லாமே வளைவுகளில் இறங்கி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. சேஃபாக தோணலை. ஸோ நம்ம அங்கே எங்கேயுமே நிற்கலை. மேலே வந்ததுக்கப்புறம் இந்த வியூ பாயிண்ட் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஸோ காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி ரொம்பவுமே சேஃபாக இந்த வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த மலைகளோட அடிவாரங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக இது வரைக்கும் மனிதனோட கால் தடங்கள் பதியாத பகுதியாக தான் இருக்கும்னு நினைக்க தோணுதுங்க. இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா திம்பம் வந்தாச்சுங்க. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இந்த வழியாக போனோம்னா தலைமலை, பெஜலட்டி, நெய்தாலபுரம் இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குங்க.
சரிங்க. இப்போ நாம் இங்கே ஒரு குட்டி டீ பிரேக் எடுத்துட்டு நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாமுங்க. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் என்ட்ரன்ஸை ஒட்டியே அமைஞ்சிருக்கிற இந்த தனலட்சுமி டீ ஸ்டாலுக்கு தாங்க நாம் இப்போ வந்திருக்கிறோம். இந்த கடை இங்கே 100 வருஷ பாரம்பரியத்தோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே நமக்கு டீ, காஃபி, ஸ்வீட், ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க. பட் இங்கே என்ன ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தோம்னா முறுக்கும் ராகி தட்டுவடையும் தாங்க. அதுவும் சுட சுட அப்போவே ரெடி பண்ணி கொடுக்குறாங்கங்க. முறுக்கு அண்ட் ராகி தட்டு வடை ரெண்டையுமே வாங்கி டேஸ்ட் பார்த்தோம். ரெண்டுமே நல்லா இருந்ததுங்க. நம்பர் 1 இதில் எதுன்னு பார்த்தோம்னா முறுக்கு தாங்க. ரொம்பவுமே சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. ஸோ அம்மா என்ன பண்ணினாங்கன்னு பார்த்தோம்னா இதை கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோட ரெசிப்பியை அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கங்க. திம்பம்லேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ டைம் பார்த்தோம்னா 11:30 ஆகுது. பட் நம்ம ஊர்லலாம் மார்னிங் 6 to 7 எப்படி இருக்குமோ வெதர் அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இந்த பாதையில் நம்மளோட ஜேர்னியும் நல்ல ப்ளசண்ட்டாக அமைஞ்சிருக்குங்க. இங்கிருந்து மைசூருக்கு ஸ்ட்ரைட்டாக இன்னும் 108 கிலோமீட்டர்ஸ் போகணுங்க. ரைட்டில் ஒரு ரோட் கட் ஆகுது பாருங்கள். அந்த வழியாக தான் டிபெட்டன் செட்டில்மெண்ட்டுக்கு போயிருப்போம். அதாவது 78 கிலோமீட்டர்ஸில் கொல்லேகால் ரீச் ஆகும் இந்த ரூட்டில் போனோம்னா. நாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மைசூர் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். இப்போ ஹாசனூர் கிராஸ் பண்ணுறோங்க. இப்போ நாம் தமிழ்நாடு கர்நாடகா பார்டருக்கு வந்துட்டோங்க. தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாக்குள்ளே என்டர் ஆகிறோம். சரிங்க, இப்போ அந்த 2 மணிக்கு என்னாச்சுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ மணி 12 தான் ஆகுது. 1 மணிங்கும்போது பார்த்தோம்னா எல்லாருக்குமே நல்ல பசியாயிடுச்சு. 1 மணிங்கும்போது நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த ரோட் பார்த்தோம்னா ஹைவேஸ். லஞ்ச் வீட்டிலேருந்தே சமைச்சு கொண்டு வந்திருந்தோம். பட் ஹைவேஸில் வந்து நம்ம எங்கேயுமே பார்க் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது ரொம்பவுமே டேஞ்சர். பட் ஒரு பாயிண்டில் பார்த்தோம்னா அந்த ஹைவேஸ்லேயே ஸ்ட்ரைட்டாக கண்டினியூ பண்ணணும்னா பெங்களூர், அங்கேயே லெஃப்ட்லேயும் ஒரு ரோட் கட்டாச்சு. மைசூருக்கு அந்த வழியாக தான் போகணும்னு போட்டிருந்தது. ஸோ நாங்கள் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம். மைசூருக்கு கட்டான இந்த ரோட் பார்த்தோம்னா ஒரு அழகான வில்லேஜ் ரோட் மாதிரி தாங்க இருந்தது. ஸோ போகிற வழியில் சைடில் ஏதாவது ஒரு நல்ல நிழலான இடம் கிடச்சிதுன்னா லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல இடத்த தேடிட்டு அப்படியே மெதுவாக போயிட்டு இருந்தோம். நாங்கள் நினச்ச மாதிரியே ஒரு அருமையான இடத்த பார்த்தோங்க. ரோட்டோரத்தில் அமைதியான இடத்துல வில்லேஜ் பேக்ரவுண்டில் ஒரு சின்ன கோயில். அங்கே ஆல்ரெடி நம்மளை மாதிரியே வந்திருந்த ஒரு ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாமளும் அவங்க கூட ஜாயின் பண்ணி லஞ்சு நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த இடத்த பற்றி சொல்லணும்னா ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை சுற்றின மாதிரி ஒரு 5 தலை நாகத்தை வடிவமைச்சிருக்காங்க. அந்த கோயிலோட லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா கோயிலுக்கு வர்றவங்க பிரசாதம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கல்லுலேயே டைனிங் டேபிள் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டியும் இருந்தது. அப்புறம் கோயிலோட ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு 20 அடி டிஸ்டன்ஸில் சின்னதாக ஒரே ஒரு வீடு மட்டும்தாங்க இருந்தது. மற்றபடி நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எந்த ஒரு வீடோ கடைகளோ அங்கே எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு அந்த இடம் ரொம்பவுமே அழகாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்ததால் அங்கே ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஃபேமிலி அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் அப்படியே கவர் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களும் கிளம்பிட்டாங்க. அந்த கோயிலிருந்து கிட்டத்தட்ட 40 to 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் மைசூர் பேலஸே இருந்ததுங்க. அதாவது மைசூர் ஏர்போர்ட் ரோடில். அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பி அந்த கோயிலை ஃபேஸ் பண்ண மாதிரி நின்று மணி இப்போ 2 தான் ஆகுது. 3-3:30 மைசூர் பேலஸ்க்குள்ளே போயிட்டோம்னா இன்றைக்கி ஈவினிங்கே மைசூர் பேலஸ் ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே அந்த கோயிலை வீடியோ எடுத்துக்கிட்டே கரெக்டாக அந்த நேரம் பார்த்து எங்களுக்கு பின்னாடி படார்னு ஒரு பயங்கர சத்தம். ஆக்சுவலி தீபாவளிங்கிறதுனால யாரோ பட்டாசு தான் வெடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு யாரும் இல்லாத காட்டுக்குள்ளே யாரா பட்டாசு வெடிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே தான் நாங்கள் திரும்பினோம். பட் திரும்பி பார்த்ததுக்கப்புறம் அங்கே நடந்ததை நினைக்கும் போது இப்போ கூட கை காலெல்லாம் பயங்கரமாக பதறுதுங்க. நாங்கள் திரும்பி பார்த்தப்ப எக்ஸாக்டாக கண்ட காட்சி 2 ஆம்னி நேருக்கு நேர் டிரைவர் சைட்ஸ் பயங்கரமாக மோதினதில் ரைட் சைட்லேருந்து வந்த ஒயிட் ஆம்னி இடித்து அப்படியே ரோட்டில் ஒரு சைடாக படார்னு சாயுது. ஒரு சைடாக சாஞ்ச அந்த ஆம்னிக்குள்ளே இருந்து
முன்னாடி பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருந்த ஒருத்தர் மட்டும் முன்பக்க கண்ணாடி ஃபுல்லாகவே உடஞ்சி விழுந்ததால் அந்த வழியாக அவரோட பாதி உடம்பு மட்டும் வெளியிலையும் கால் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு. அவரோட கால்கள் மேலே அந்த டிரைவர் அப்படியே சாஞ்சு கிடக்குறாரு. முகம் ஃபுல்லாக ஒரே ரத்தத்தோட முழுசாக வெளியில் வர முடியாமல் பயங்கரமாக கத்துறாரு. வேற யாரோட சத்தமும் அந்த 2 ஆம்னிக்குள்ளே இருந்து கேட்கவே இல்லை. லெஃப்ட் சைட்லேருந்து வந்த ப்ளூ ஆம்னியில் டிரைவர் அப்படியே ஸ்டேரிங் மேலே தலையை வச்சு சாஞ்சவர் அப்படியே எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கிறாரு. நாங்கள் திரும்பினதுமே வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் பார்த்த இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எடுத்தோன்னே கத்த ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பக்கத்தில் எங்களை தவிர வேறு யாருமே இல்லை. அம்மா ஒரு நர்ஸுங்கிறதுனால அவங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் தன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க டக்குன்னு ஓடிட்டாங்க. அப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் அவங்க கூட போய் அங்கே அவங்கள ஃபுல்லாக வெளியில் வர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்குள்ளே அந்த ஒயிட் ஆம்னியோட பேக் சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேருந்து ஒருத்தர் வந்தார். அவருமே தலையிலையும் கால்லையும் நல்ல அடியோடையும் ப்ளீடிங்கோடையும் தான் வெளியில் வந்தார். பின்னாடி இன்னொரு 2 பேர் கால் மாட்டி வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கத்தின கத்தில் அங்கே பக்கத்தில் ஒரே ஒரு வீடு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வீட்டில் இருந்தவங்கெல்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் அலறதை பார்த்துட்டு எங்கள் கூட வந்தவங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க. பட் அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. இதில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு. இந்த சம்பவம் நடந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே சரியான நேரத்தில் லெஃப்ட்லேருந்து வந்த ஒரு லாரி டிரைவர் இதை பார்த்துட்டு தாங்கிட்ட இருந்த கடப்பாறையெல்லாம் எடுத்து டக்குன்னு ஓடி வந்து வண்டியெல்லாம் உடச்சி தான் மற்றவங்களெல்லாம் வெளியில் எடுத்தாங்க. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணப்போ அவர் தான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ணார். பட் கால் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் அண்ட் ஆம்புலன்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி 2 ஆம்னியில் வந்தவங்களுமே அதே ஊர்க்காரங்க தான் போல இருக்குது. ஸோ போலீஸ் வந்த டைமுக்கே அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணாமல் தங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸ்லேயே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 1 ஹவராக ஹெவி பிளட் லாஸ், அப்புறம் பெயினில் வேற துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஆம்னி ஆம்புலன்ஸ் தான் வந்தது. அதில் வந்து இந்த ஒயிட் ஆம்னி டிரைவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயிட் ஆம்னியில் மொத்தம் 5 பேர் வந்திருக்காங்க. 5 பேருமே ஜென்ஸ் தான். இந்த 5 பேரையுமே பயங்கர காயங்களோடையும் ஃப்ராக்சர்ஸோடையும் தான் வெளியில் கொண்டு வந்தாங்க. ப்ளூ ஆம்னியில் பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் டிரைவ் பண்ணியிருக்கிறாரு. ஒய்ஃப்க்கு காலில் ஃப்ராக்சர், ஹஸ்பண்டுக்கு கால்லையும் ஃப்ராக்சர் ப்ளஸ் ஸ்பைனும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் போல இருக்குது. அதனால தான் அவரால் அந்த ஸ்டேரிங்கில் படுத்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அசைய முடியலை. அங்கிருந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த 7 பேரையும் பத்திரமா வெளியில் கொண்டுட்டு வரும்போது டைம் பார்த்தோம்னா 3:30 மணியே ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 1.5 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்னென்னா, அதில் யாரோட உயிருக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அந்த 7 பேருமே பத்திரமா மீட்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தாங்க. உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் இந்த சம்பவத்தால் அவங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியிலையும் அந்த படு காயங்கள்ல இருந்தும் அவங்க மீண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக கிட்டத்தட்ட 1 மாதமே ஆயிடுங்க. அவங்க எல்லாரும் சீக்கிரமே குணமடைஞ்சு பழைய நிலைமைக்கு திரும்பணும்னு மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமுங்க. அந்த 2 மணிலிருந்து 3:30 மணி வரைக்கும் அங்கே என்ன நடந்ததுன்னு கூட எங்கள் யாராலையுமே ரியலைஸ் பண்ண முடியலைங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம் இன்வால்வ் ஆகி. பட் நாங்கள் அதை செய்கிறோமாங்கிறது கூட எங்களால் உணர்ந்து செய்ய முடியலை. லைக் அவங்கள உள்ளேருந்து வெளியில் கொண்டுட்டு வர்றது, தண்ணி கொடுக்கறது, அப்புறம் அவங்க எல்லாருமே பயங்கர காயங்களோடு இருந்தாங்க. ஸோ அப்படியே அவங்கள மண் தரையில் உட்கார வைக்க முடியாது. ஸோ நாங்கள் கொண்டுட்டு போயிருந்த பாயை கொடுத்து அதில் உட்கார வைக்கிறது, அவங்களுக்கு புரியலைனா கூட ஆறுதலாக அவங்களுக்கு 2 வார்த்தை சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாமே செஞ்சாலும் கூட எல்லாமே ஏதோ ஒரு கனவுல நடக்கிற மாதிரி தான் இருக்குது. கடவுளே, இது உண்மையிலேயே ஒரு கனவாக இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா இந்த டிவி நியூஸ்லாம் கூட ஆக்சிடென்ட்ஸோட சிசிடிவி காட்சிகள்னு போடுறாங்க இல்லையா, அதை கூட ஆக்சுவலி நாங்கள் பார்க்க மாட்டோம். அந்தளவுக்கு தைரியம் கிடையாது, ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி நேராக இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஏற்பட்ட அதிர்ச்சி தாங்க முடியலை. இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளை விட்டு அந்த இடத்துல வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த பயத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளை அறியாமலேயே ஓடி போய் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ண முடிஞ்சுதுங்க. 3:30 மணிக்கு அப்புறம் எல்லாரையும் சேஃபாக ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் அந்த சீனை மட்டும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் 2 செகண்டுக்கு மேலே என்னால் வந்து கேமராவை ஹோல்ட் பண்ண முடியலை. ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டில் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவோட எண்டில். டிராஃபிக் கிளியர் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்புனா போதும், வேறு எங்கேயாவது போய் கூட ஒரு 2 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தோம்னா எங்களோட மைண்டில் ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம், நம்ம என்னெல்லாம் செஞ்சுருந்தா அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் நம்ம இல்லாமல் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒன்று, நம்ம இங்கே சாப்பிட்றதுக்கு இங்கே நிறுத்தாமல் இருந்திருக்கணும். இல்லையா அந்த இன்னொரு ஃபேமிலி சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க இல்லைங்களா, அப்போவே நம்மளும் கிளம்பியிருக்கணும்.
அவங்க கிளம்பி ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் கேப்பில் தாங்க இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது. ஸோ அப்போவே நம்மளும் மூவ் ஆயிருந்தா நம்ம இதை பார்த்துருக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சோம். பட் நாங்களும் அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிருந்தா அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் கூட அவங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்குமோ, அதனால தான் கடவுள் நம்மளை வந்து அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுருந்துருக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சி கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டோம். அதே நேரம் இதே மாதிரி சுச்சுவேஷன் இனிமேல் யாருக்கும் வந்துடக்கூடாது கடவுளே அப்படிங்கிறதையும் வேண்டிக்கிட்டோம். லாஸ்ட்டு தேர்ஸ்டேவே இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் இப்போ இருக்கிற தைரியம் கூட எனக்கு அந்த டைமில் உண்மையிலேயே இல்லை. இந்த இன்சிடெண்ட்டை இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி பார்க்குறதுக்கு கூட ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு ட்ராமா மாதிரி அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம வீடியோவில் இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றின பார்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். பட் இந்த மாதிரி அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்கள பயப்படுத்தி விடுறதுக்காக இல்லை, ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்ச்சிக்காக தான் இந்த இன்சிடெண்ட்டை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்சிடெண்ட் நடந்தப்போ அந்த ஸ்பாட்டில் நாங்கள் மட்டுமே இருந்திருந்தாலும் கூட இது ஆக்சுவலி எதனால் நடந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு கிளியராக தெரியலை. பட் கடைசியில் அங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் பேசிக்கிட்டதை வச்சு பார்க்கும்போது ப்ளூ ஆம்னியோட ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகி ரைட் சைடு இழுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஓவர் ஸ்பீடாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அந்த ரோட்டில் ஓவர் ஸ்பீட் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ டயர்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு தான் எங்களுக்கும் தோணுச்சு. எது எப்படியோ ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஓவர் ஸ்பீடை தவிர்த்து வண்டியையும் நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி சேஃபாக ட்ராவல் பண்ணுறதுங்கிறது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மற்றவங்களுக்கும் பாதுகாப்பானதுங்க. இதுதாங்க அந்த ஸ்பாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.